ஒரு காலத்தில் ஒரு பசுமையான பூங்காவில் குட்டி வண்டு ஒன்று வாழ்ந்து வந்தது. அதன் பெயர் மின்னி. மின்னி ஒரு சாதாரண வண்டுதான். ஆனால் அது ஒரு பெரிய கனவு கொண்டது. ஒரு நாள் வானத்தில் பறக்கும் பறவைகளைப் போல பறக்க வேண்டும் என்று நினைத்தது. அதற்காக மின்னி தினமும் முயற்சி செய்தது. அது பறப்பதற்கான இயந்திரங்களை பார்த்து எப்படி பறக்கலாம் என்று கற்றுக்கொண்டது. ஒருமுறை அது சில பழைய இலைகளை ஒன்று சேர்த்து ஒரு சிறிய படகு போல உருவாக்கியது. எல்லோரும் சிரித்தார்கள். வண்டு பறக்க முடியாது, அது பறவையா என்று மற்ற பூச்சிகள் சிரித்தன. ஆனால் மின்னி ஒவ்வொரு நாளும் சிறு சிறு முயற்சிகளை தொடர்ந்து செய்தது. ஒரு நாள் அது ஒரு பட்டாம்பூச்சி அம்மாவிடம் உதவி கேட்டது. பட்டாம்பூச்சி அம்மா கூறினாள், "நீ தினமும் பயிற்சி செய்து தைரியமாக இருக்கின்றாயா? அப்படியென்றால் கனவுகள் நிச்சயமாக உனக்கு கைகூடும்." மின்னி அதைக் கேட்டு உற்சாகமாக அதற்கேற்ப ஒரு சிறிய நிழற்படச் சக்தி கொண்ட இலைவண்டி ஒன்றை உருவாக்கியது. சில உதவிகளுடன் அது வானத்தில் சிறிது நேரம் மிதந்தது. அந்த தருணம் மின்னியின் கனவு நிறைவேறிய தருணம். அதனை பார்த்த மற்ற பூச்சிகள் திகைத்துப் போனார்கள். இப்போது அவர்கள் எல்லாம் மின்னியை பாராட்டினார்கள். நீண்ட கால கனவு சிறிய முயற்சிகளால் சாத்தியமானது. கதையின் நெறி: நம்முடைய கனவுகள் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் நம் முயற்சியும் நம்பிக்கையும் இருந்தால் அது ஒரு நாளில் நிச்சயமாக நிறைவேறும்.